இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் சூப்பர் கண்டக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது செமிகண்டக்டர்ஸ்னால் என்ன, சூப்பர் கண்டக்டர்ஸ்னால் என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செமிகண்டக்டர்ஸ்க்கும் சூப்பர் கண்டக்டர்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி செமிகண்டக்டர்ஸ் சூப்பர் கண்டக்டர்ஸ்னால் என்ன அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். Both semiconductors and superconductors are the two categories of materials that offer conductivity. However, the levels of conductivity offered by the two crucially differentiates the two. The significant difference between semiconductors and superconductors is that in the case of semiconductors, the conductivity ranges between conductor and insulator. அப்படி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இந்த ரெண்டுமே கண்டக்டர்ஸ் தான் சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட கண்டக்டிவிட்டி தான் அதோட கண்டக்டிவிட்டி லெவல் தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் டிஃப்ரென்ஸ் பண்ணுது அப்படி சொல்கிறாங்க. இதை நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கம்பேரிசன் சார்ட்டை பார்க்க போகிறோம். அப்புறம் இது ஒரு ரெண்டுத்துக்கும் இருக்க டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். அப்புறம் கீ டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் கன்க்ளூஷன் என்ன பார்க்க போகிறோம். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு இதோட கம்பேரிசன் சார்ட்டை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டருக்கும் சூப்பர் கண்டக்டருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் these offer lower conductivity than conductors because of offering moderate resistivity. Superconductors பார்த்தீங்கன்னா, the conductivity of superconductors is more than conductor due to ஜீரோ ஆஃபர் ரெசிஸ்டன்ட். இதோட சூப்பர் கண்டக்டர்ஸ்னால் அதோட ரெசிஸ்டன்ட் ஜீரோவாக இருக்கிறதால அது அதோட கண்டக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு மீன் பண்ணுறாங்க. அடுத்தது எனர்ஜி கன்சப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர்ஸ் மாட்ரேட்டாக தான் இருக்கும், சூப்பர் கண்டக்டர்ஸ்க்கு நெக்லிஜிபிளாக இருக்கும். அப்புறம் கரண்ட் ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் ஒன்லி ஹேண்டில் ஃபிக்ஸ்ட் லெவல் ஆஃப் கரண்ட்டு. இது இட் கேன் வித்ஸ்டாண்ட் வெரி ஹை வேல்யூ ஆஃப் கரண்ட் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது கண்டக்டிவிட்டி ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிட்வீன் கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர் தான் இதோட கண்டக்டிவிட்டி ரேஞ்சாக இருக்குது. இதோட கண்டக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, சூப்பர் கண்டக்டர்ஸ்க்கு கண்டக்டிவிட்டி இஸ் பியாண்ட் கண்டக்டர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் பேண்ட் கேப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.25 to 2.5 EV. இதோட பேண்ட் கேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அபவுட் 2.5 EV அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸாம்பிள், அது செமிகண்டக்டர்ஸோட எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மானியம், சிலிக்கான், அது செமிகண்டக்டரோட எக்ஸாம்பிள். சூப்பர் கண்டக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம், பிஸ்மத் அண்ட் மெர்குரி, இது சூப்பர் கண்டக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இதுதான் இதோட கம்பேரிசனாக இருக்குது. சரி, இப்போ டெஃபினிஷன் என்னென்னு பார்த்துக்கலாம். செமிகண்டக்டர்ஸ் ஆர் இது ஃபஸ்ட்டு செமிகண்டக்டர்ஸோட டெஃபினிஷன் என்னென்னு பார்த்துக்கலாம். Semiconductors are referred as the material whose level of conduction is lower than conductors but more than insulator. This means semiconductors are neither good conductors or nor good insulator. A pure semiconductor does not possess accurate conductivity, but by the addition of impurity to the pure semiconductor material, somewhat greater conductivity is achieved அப்படி சொல்கிறாங்க. அதாவது இதோட செமிகண்டக்டர் எப்போவுமே லோயர் கண்டக்டிவிட்டி லெவல் தான் இருக்கும். அதாவது இது கண்டக்டர்னும் சொல்ல முடியாது, இன்சுலேட்டர்னு சொல்ல முடியாது. அப்புறம் பியோர் செமிகண்டக்டர் ஒரு அக்யூரேட் கண்டக்டிவிட்டி எப்போவுமே பண்ணாது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதோட டெஃபினிஷனில் சொல்கிறாங்க. செமிகண்டக்டர்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இந்த கிளாசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு the classification of semiconductors is based on the type of impurity doped to the pure semiconductor to increase to its conductivity. The semiconductors are two types, P types and N type semiconductors. Also, with the additions of different types of impurity, the two semiconductors have a different types of majority, minority and charge carriers அப்படி சொல்கிறாங்க. இதில் ரெண்டு டைப் இருக்குது சொல்கிறாங்க. ஒன்று பி டைப் செமிகண்டக்டர்ஸ், இன்னொன்று என் டைப் செமிகண்டக்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த இம்ப்யூரிட்டி பேஸ் பண்ணி செமிகண்டக்டர்ஸை மெஜாரிட்டி, மைனாரிட்டி அண்ட் சார்ஜ் கேரியர்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி சொல்கிறாங்க. பேசிக்கலி a certain energy gap exists between the conduction band and the valence band, and for the current flow to take place, the majority carriers must move from the valence band to the conduction band. The energy level separation is referred as band gap. இந்த energy level separation தான் band gap அப்படி சொல்கிறாங்க. For semiconductors, the band gap is generally less than 2 EV. Thus, on the gaining sufficient amount of energy, the electrons moves from valence to conduction band, and the result in the flow of current. With the increase in temperature, more energy is gained by the charge carriers.
ரிசல்ட்டிங் இன் மோஸ்ட் கண்டக்ஷன் அண்ட் தி டிக்ரீஸ் இன் ரெசிஸ்டன்ஸ் இப்படி சொல்கிறாங்க. இதுதான் வந்து செமி கண்டக்டரோட டெஃபினிஷனாக இருக்குது, அதோட டீட்டெயிலாக இருக்குது. அப்புறம் வந்து சூப்பர் கண்டக்டர்ஸ்னால் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷன் ஆஃப் சூப்பர் கண்டக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த மெட்டீரியல் தட் லாஸ் ஆல் த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி பிலோ தி critical temperature are known as superconductors. This means that below specific temperature, superconductors allows the flow of current through them without any loss of energy அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து thus it is said that their conductivity at a certain temperature is more than normal conductors. These are regarded as the material that process zero resistivity at a certain temperature. இது வந்து ஜீரோ ரெசிஸ்டிவிட்டி தான் வந்து காட்டும். கொஞ்சம் ஒரு சர்டன் டெம்பரேச்சரில் வந்து இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து ஜீரோ ரெசிஸ்டிவிட்டி தான் இருக்கும் எப்போவுமே. இன்னும் நார்மல் கண்டக்டர்ஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் தி ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீசஸ். ஸோ டிக்ரீஸ் டெம்பரேச்சர் ரெடியூசஸ் தி ரெசிஸ்டன்ஸ். அதாவது ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட ரெசிஸ்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரெடியூஸ் தி ரெசிஸ்டன்ஸ், அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். பட் அட் தி லோவஸ்ட் டெம்பரேச்சர் தி ரெசிஸ்டிவிட்டி ப்ராசஸ் அ ஸ்பெசிஃபிக் வேல்யூ. thus the material in which the resistivity suddenly attains zero value at a particular temperature are known as superconductors அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து as these hold the ability to carry current with no resistance, hence no loss of current is associated with it. In superconductivity, pair formations of electron does not take place. However, highly correlated pairs of electrons exhibit superconductivity. Basically, in superconductors, highly strong interaction between two electrons in the lattice result in a high flow of current below the critical temperature. இதுவும் வந்து சூப்பர் கண்டக்டர்ஸும் வந்து ரெண்டு டைப் இருக்கும், வந்து டைப் 1 அண்ட் டைப் 2 சூப்பர் கண்டக்டர்ஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. டைப் 1 கண்டக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the type 1 superconductor act as a conductors at room temperature, but after reaching crucial temperature the material allows an uninterrupted flow of current. However, type 2 superconductors are not at all good conductors at room temperature, but once reaching the critical temperature it attains superconductivity. Generally metallic components and alloy exhibit superconductivity. The type 1 superconductors எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூம் டெம்பரேச்சரில் வந்து சூப்பர் கண்டக்டர்ஸாக ஆக்ட் ஆகும். ஆனால் வந்து ஒரு குரூஷியல் டெம்பரேச்சருக்கு, ஒரு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு வந்து ரீச் ஆச்சுன்னா அதோட இது வந்து அன்இன்டரப்டட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை வந்து இது பண்ணணும், அலோவ் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. டைப் 2 சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து குட் கண்டக்டர் ஆக்ட் ஆகாது, ஆனால் வந்து கிரிட்டிக்கல் ஒரு டெம்பரேச்சரில் வந்து குட் கண்டக்டர். அப்புறம் கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் சூப்பர் கண்டக்டர்ஸ் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, த செமிகண்டக்டர்ஸ் ஆர் த மெட்டீரியல் தட் ப்ராசஸ் மாடரேட் கண்டக்டிவிட்டி அஸ் அகேன்ஸ்ட் சூப்பர் கண்டக்டர்ஸ் ஆர் த மெட்டீரியல் தட் எக்ஸிபிட் வெரி ஹை கண்டக்டிவிட்டி. The band gaps existing between energy levels range between 0.25 to 2.5 in the case of semiconductors, while the band gap between the energy level in the case of superconductors is more than 2.5 eV but diminish at the critical temperature. The current rating of semiconductors material is fixed as semiconductors cannot have current more than that specific value. On the contrary, superconductors can withstand a very high amount of current below the critical temperature. அப்புறம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, the conducting range of semiconductor is between conductors and insulator, but the conducting range of superconductor is beyond the conductor. Semiconductors consume a moderate amount of energy as the current flowing experience some resistance, while superconductors consume negligibly energy and permits very large current flow. ஸோ இதுதான் வந்து கண்டென்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து கன்க்ளூஷன் வந்து பார்த்துப்போம். ஸோ ஃப்ரம் திஸ் டிஸ்கஷன் we can conclude that semiconductors and superconductors are the two classes of conducting material that which are mainly categorized according to the level of conductivity. இது வந்து அதோட கண்டக்டிவிட்டி லெவலை வச்சு தான் வந்து இந்த மெட்டீரியல் வந்து டிஃபர் ஆகுது அப்படி சொல்லி இந்த கன்க்ளூஷன் முடியுது. ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் செமிகண்டக்டர்ஸுக்கும் சூப்பர் கண்டக்டர்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருக்காங்க, அதனால் வந்து இது வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.